ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விக்கி ஃப்ரம் பிடெக். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2.1 சேனல் 2 டைப் ஆஃப் மாடலில் சேம் கான்ஃபிகரேஷனில் ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2.1 சேனல் ஆம்ப்ளிஃபையரோட ஃபுல் வீடியோவுமே டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2.1 சேனல் வித் அக்ரிலிக் ஷீட் காம்பினேஷனில் வந்து நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளேஸ், டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ். பட் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் மட்டும் பார்த்தீங்கன்னா சேம் வைஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் கான்ஃபிகரேஷனில் 2 ஆம்ப்ளிஃபையருமே பண்ணியிருக்கோம். ஒரு சில சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் மட்டும் வெரி ஆகுது. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையரு. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா இதுவும் 2.1 சேனல் தான். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஒரு ஐப்ளே யூஎஸ்பி டிஸ்பிளே வந்துடும், யூஎஸ்பி ஃபீமேல் சாக்கெட். இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோல், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு கூடிய பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோல். மிட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா டம்மியாக தான் இருக்குது, ஃப்யூச்சரில் எனேபிள் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல், ஓவரால் வால்யூம் கண்ட்ரோல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளாஸ் வித்து ஃபுல் கிளாஸி ஃபினிஷில் போட்டிருக்கு. பிளாக்கு தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா மேட் வந்து எந்த இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் ஃபினிஷில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவில் பார்க்குறக்கே தெரியலாம் உங்களுக்கு. ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸி லுக்கில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அக்ரிலிக் ஷீட்டு. ஸோ டயல் ப்ளஸ் வாட்டர் மார்க், நம்ம ஃபாண்ட்டோட வாட்டர் மார்க் ஏற்ற மாதிரி பாட்டம் பொசிஷனே பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபாண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டன் கலரில் கொடுத்துருக்கோம். ஸோ பாட்டம் பொசிஷனே பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ரிச் லுக்கு கொடுக்குது. ஸோ சேம் டைம் இந்த ஆம்ப்ளிஃபையர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேம் இது கிளாஸ் ஃபினிஷு வித் மேட் கான்செப்ட்னே சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கிளாஸ் ஃபினிஷ் வந்துடும். ஸோ ரெண்டுமே வேறு ஆம்ப்ளிஃபையரு. ஸோ இதோட முடிஞ்சிருது. ஸோ இது ஒரு ஆம்ப்ளிஃபையரு. இது பார்த்திங்கன்னா பிளாக் வித்து ஒயிட் ஃபினிஷில் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டிஸ்பிளே செக்ஷன் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஃபினிஷ் வந்துடும். இந்த சைடு பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் செக்ஷன் பார்த்திங்கன்னா மேட்டு ஃபினிஷில் வந்துடும். மேட்டுன்னு சொல்ல முடியாது, இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட்டில் வந்துடும். இது அக்ரிலிக் ஷீட் தான், மேட்டு ஃபினிஷிங்னு சொல்ல முடியாது. ஸோ இது பார்த்திங்கன்னா சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோல், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்குரிய பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோல். ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா மிட் டம்மியாக தான் இருக்குது. இது ஓவரால் வால்யூம் கண்ட்ரோலு. ஸோ இதுவும் ஒரு 2.1 சேனல், இதுலேயும் ஒரு 2.1 சேனல். இந்த 2 ஆம்ப்ளிஃபையர்லையுமே இன்டீரியர் வந்து நம்ம சேம் பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டீரியர் வைஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இன்டீரியர் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பவர் சப்ளை ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபார்மர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 24 வோல்ட்டு 8 ஆம்பியர் ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபில்டர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 வோல்ட்டு 10,000 MFடியில் வந்து 2 கேன் யூஸ் பண்ணி ஆம்ப்ளிஃபையரோட டிசி ஃபில்டர் செக்ஷன் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக ஒரு பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், 12 வோல்ட்டு பக் போர்டு. இதில் ப்ரீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸோட ஒரு 2.1 சேனல் ப்ரீ தான். அதாவது பேஸ் ட்ரிபிள் வித் லோ பாஸ் ஃபில்டர் இன்பில்ட்டாக வந்துடும், அந்த ப்ரீ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆடியோ ரிசல்ட்டு சூப்பராகவே இருக்குது. ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா பவர் ஆம்ப்ளிஃபையர்னு எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம வந்து STK4392 + 240 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ STK4392க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ சப்வூஃபருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரிலே வச்ச கான்செப்டில் சேம் அல்ட்ரா டிஜிட்டல் கம்பெனிலேருந்து ஒரு 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா KMSோட பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்டு, 2.1 பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்டு. STK4392 பார்த்தீங்கன்னா ஸ்டீடியோக்கு. சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 52001943 காம்போ பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு ஒரு 2 TR மோனோ வந்து சப்வூஃபருக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸுக்கு STK4392 IC யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாகவே இருக்குது, 6 லீஃப் ஹீட் சிங்க் போட்டிருக்கோம். ஸோ பேக் சைடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் ஃபேன் வந்துடும், பெருசாக ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தாச்சு. அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸோட 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு இன்புட் வோல்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 வோல்ட்டு சிங்கிள் சப்ளை டிசி வோல்டேஜ் கொடுக்கணும். ஸோ கொடுத்தா ஃபங்க்ஷன் ஆகும். ப்ரீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 வோல்ட்டு 24024 டூயல் சப்ளை ரன் ஆகிற மாதிரி UD பிராண்டில் வந்து ஒரு 2.1 சேனல், அதாவது பேஸ் ட்ரிபிள் வித் லோ பாஸ் ஃபில்டர் இன்பில்ட்டாக ஒரே போர்டுலேயே வந்துடும். ஸோ இந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு எல்இடிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. 50 வோல்ட்டு 10,000 MFடியில் வந்து 2 கேன் யூஸ் பண்ணி பவர் சப்ளை ஃபில்டர் செக்ஷன் நடக்குது. ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24024 8 ஆம்பியரில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர். அடிஷ்னலாக செகண்டரி டேப்பிங் பார்த்தீங்கன்னா 12012 2 ஆம்பியர் டேப்பிங்கும் வரும். இந்த 2 டேப்பிங்கும் இது வரும். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா 012 டேப்பிங்குமே இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் இருக்குது. 012 பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, டம்மியாக விட்டுருக்கோம். ஸோ ஆம்ப்ளிஃபையரோட ஓவரால் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். நீட் அண்ட் க்ளீனாக ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ சேம் இதில் என்ன இன்டீரியர் யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அதே தான் நம்ம வந்து இந்த ஆம்ப்ளிஃபையர்லேயே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கறதுக்கு முன்னாடி 2 ஆம்ப்ளிஃபையருமே ஆன் பண்ணி ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரண்ட் லைட்னிங் பார்த்துடலாம். ஸோ
ஸோ ஆம்பிளிஃபையோட லைட்னிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஆம்பிளிஃபையருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயிட்டுக்கு ப்ளூ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் வந்து ப்ளூ கலர் எல்இடி ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல் கிளாஸ் ஃபினிஷுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரீன் கலர் எல்இடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட யூஸ் பண்ணிக்கிற யூஎஸ்பி மாடியூல் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் எல்இடி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா க்ரீன் கொடுத்துட்டோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிற எல்இடி டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் டிஸ்பிளே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வால்யூம் லைட்னிங்கே பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ யூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆம்பிளிஃபையோட ஓவரால் ஃப்ரண்ட் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபையோட இன்டீரியர் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த ஆம்பிளிஃபையோட டாப் கவர் போட்டாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டுமே நேர் அடிக்கும் லைட்னிங்காக. ஸோ இந்த ஆம்பிளிஃபையோட இன்டீரியர் பாருங்கள், சேம் அதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே கான்செப்டை தான் பண்ணியிருக்கோம். பொசிஷன் மட்டும் வேறு இடத்துல வச்சு பண்ணியிருக்கோம். சேம் 24/0/24 8 ஆம்பியர் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா ஒரு 12/0/12 2 ஆம்பியர் வரும், 0/12 1 ஆம்பியர் வரும். ஸோ இந்த 0/12 1 ஆம்பியர் நம்ம டேப்பிங் யூஸ் பண்ணவே இல்லை, 0/12 யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்காக போகுது. 12/0/12 பார்த்திங்கன்னா டைரெக்டாக பவர் சப்ளைக்கு வருது. சேம் இதில் பார்த்திங்கன்னா 50 வோல்ட் 10,000 mAh 2 கேன் யூஸ் பண்ணி பவர் சப்ளை ஃபில்டர் செக்ஷன் போயிருக்கு. சேம் இதில் யூஸ் பண்ணிக்கிற ப்ரீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸோட 2.1 ப்ரீ யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா வேஸ்டபிள் வித் லோ பாஸ் ஃபில்டர் இன்பில்ட்டாக வந்துடும். அடிஷ்னலாக ஒரு 12 வோல்ட் பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூடியோட 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் சேனலுக்கு 2 ரிலே வந்துடும். சேம் இதில் வந்து நம்ம ஒரு ரிலே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா பார்த்திங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு STK4392 + 2 FET கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். 4392க்கு பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தேவையில்லை. அதனால் பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு மட்டும் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இன்புட் ஆகி அவுட்புட்டில் டெர்மினல்ஸ்க்கு போகுது. ஸோ சேம் ஆம்பிளிஃபையோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா 2 ஆம்பிளிஃபையரும் சேம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம 2 ஆம்பிளிஃபையோட டாப் கவருமே ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த ஆம்பிளிஃபையர்லேயுமே டாப் கவர் ரிமூவ் பண்ணி வச்சு பாருங்கள். சேம் கான்செப்டில் தான் பண்ணியிருக்கோம். ப்ளூ மட்டும் உங்களுக்கு எல்இடி யூஸ் பண்ணியிருக்கங்காட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகலாம். ஸோ இதில் என்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே ஸ்பேட்ச் தான் வந்து நம்ம இந்த 2.1 சேனலில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் பேனல் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ இதனுடைய ஆடியோ ரிசல்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறங்காட்டி ஆடியோ ரிசல்ட்டுமே வந்து நல்லா தான் வந்திருக்கு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு யூஎஸ்பி மாடியூலில் நீங்கள் பென்ட்ரைவ்ஸ் எல்லாமே செலக்டிவாக சாங்ஸ் வந்து சேவ் பண்ணிவிட்டு கேட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ப்ளூடூத் பார்த்திங்கன்னா ஆடியோ வந்து கண்டிப்பாக லாஸ் இருக்கும். ஸோ பென்ட்ரைவில் கேட்குறதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 2.1 சேனல் ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நம்மளோட நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அக்ரிலிக்லையும் பண்ணி கொடுத்துருக்கோம், வித்தவுட் அக்ரிலிக்லையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வித்தவுட் அக்ரிலிக்ங்கிறப்போ உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து கண்டிப்பாக லெஸ் ஆகும். அக்ரிலிக் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வெரி இருக்கும். ஸோ இதனுடைய ஆடியோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா இந்த 2 2.1 சேனல் ஆம்பிளிஃபையரோட ஆடியோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3 டெஸ்டிங் வீடியோஸ், ஈச் ஆம்பிளிஃபையருக்கு ஒரு 3 டெஸ்டிங் வீடியோஸ் வந்து ஒரு 1 மினிட்டில் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இதனுடைய ஆடியோ ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட பேஜ் லிங்க் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள், நம்ம கேட்லாக் சென்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதே கான்செப்ட்னாலும் ஓகே. ஸோ இதை விட எனக்கு கொஞ்சம் ஹெவியாக வேணும், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்சிஸ்டர் டைப்பில் வேணும், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கும் டிரான்சிஸ்டர் டைப்பில் வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பேஸ் மாடல் தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா STK யூஸ் பண்ணியிருக்கோம். இதே கொஞ்சம் அட்வான்ஸ்டு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கும் பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் பேஸில் பண்ணிக்கலாம், சப்வூஃபருக்கும் டிரான்சிஸ்டர் பேஸில் பண்ணிக்கலாம். சப்வூஃபர் இன்னும் நல்லா டெப்த்தாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 2TR தாண்டி 4TR 6TR 8TR வரைக்குமே பண்ணிக்கலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பட்ஜெட் ஒன்லி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் ஆம்பியர் எல்லாமே வேரி ஆகும். ஸோ இது வந்து ஒரு பேஸ் வேரியண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம இந்த காம்போவில் பண்ணியிருக்கோம், இந்த கான்ஃபிகரேஷனில் பண்ணியிருக்கோம். ஸோ 2 ஆம்பிளிஃபையருமே பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து கூலிங் ஃபேன் அட்டாச்சாக வந்துடும். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூமே பார்த்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் சைடுனா சேம் இதில் என்ன கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே கேபினெட் தான் இந்த ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய கேபினெட் மாடல் வேணும்னாலும் நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இதில் வந்து GT3990ங்கிற மாடல் கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஜிடெக் ஆடியோஸ்லேருந்து. சேம் இந்த ஆம்பிளிஃபையருக்கும் அதே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹைட்டு டெப்த்து எல்லாமே சேம் தான். ஸோ பாருங்கள், ஒரு 2 yard மெயின்ஸ் கார்டு வந்துடும் 2.1 சேனல் ஆம்பிளிஃபையரில். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற பட்ஜெட்டில் வந்து ஒரு 2 yard மெயின்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதே நம்ம 5.1 சேனலுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2 yard யூஸ் பண்ணுறதில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் 3 yard தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டோடைய ஸ்பீக்கர் அவுட்புட் டெர்மினல்ஸு. சப்வூஃபருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பனானா சர்க்கிட்ஸ் வந்துடும், 2-way GT டெர்மினல்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு பனானா சர்க்கிட் வந்துடும், ஒரு கூலிங் ஃபேனு ப்ளஸ் பார்த்திங்கன்னா 2 சேனல் இன்புட்டு நீங்கள் பேக் சைடு கொடுத்துக்கலாம். ஸோ இதோடைய 2 சேனல் இன்புட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் யூஎஸ்பியில் ஆக்ஸ் மோட் வைக்கும்போது ஃபங்க்ஷன் ஆகும்.
ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் இதே கான்செப்ட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள், நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ். மறக்காமல் ஆடியோ டெஸ்டிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.